சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். எல்லாருமே செய்தி பார்த்துட்டு இருப்பீங்க. அனுப்பிரியா அப்படின்ற மாணவி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்ல சூசைட் பண்ணி இறந்துட்டதா செய்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தியை பார்த்ததுலேருந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வயதுல இப்படிப்பட்ட மாணவிகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சூசைட் பண்ற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தது யார்? இந்த கேள்வியை முதல்ல நீங்க எழுப்பணும். இந்த கல்லூரியில இந்த சம்பவம் நேத்து நடந்திருக்கு. சரியா நேத்து மதியம் 1 மணில இருந்து அந்த பொண்ணை ஒரு விஷயத்துக்காக விசாரணை செஞ்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் பணத்தை காணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்காக அந்த பொண்ணை மன உளைச்சல் ஆக்கி அந்த பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. மன உளைச்சல் ஆக்கி இது சூசைட் ஆனா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் யூகிக்க முடியல. காவல்துறை இப்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கூட இப்போ கூட ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்னு கூட தெரியல. ஆனா அந்த கல்லூரியில் இருந்து கிடைத்த தகவல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னு அந்த கல்லூரி மாணவர்கள் சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்து மதியம் கூட படிக்கிற இன்னொரு மாணவியினுடைய பர்ஸ்ல இருந்து 1500 பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விசாரிச்சிருக்காங்க. அனுப்பிரியா அப்படின்ற மாணவியை விசாரணை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மதியம் 1 மணிக்கு விசாரணை ஆரம்பிச்சது. சாயந்தரம் 5:30 6 மணி வரைக்கும் விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு பையனையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த பையனை கூப்பிட்டு விசாரணை அடுத்த செகண்ட் அந்த பையனை அனுப்பி விட்டாங்க. நீ எடுத்தியான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு அந்த பையன் சொன்னோன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை மதியத்திலிருந்து சாயந்தரம் வரை ஒரு 1500 ரூபாய் பணத்துக்காக ஒரு தனியார் கல்லூரி நிறுவனத்தில் இந்த பொண்ணை விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை எப்படி நடந்தது என்ற ஒரு உண்மை தகவல் இப்போ வரைக்கும் கிடைக்கல. எந்த ஒரு விசாரணையும் இப்போ வரைக்கும் செய்யப்படல. ஒரு கல்லூரி மாணவி ஒரு 1500 ரூபாய் பணத்துக்காக மன உளைச்சல்ல இருந்து மாடியில இருந்து குதிச்சுட்டாங்க, 4வது மாடியில இருந்து குதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செய்தி சொல்ற நீங்க இப்போது வரை தனியார் நிறுவனத்தின் கல்லூரி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காவல்துறையை பார்த்து கேட்கிறேன். மத்த விஷயத்துலாம் போக முடியுது. ரோட்டோரமா ஒரு கல்லூரி கடை போட்டு அங்க போயிட்டு மாமூல் வாங்க தெரியுது. ஒரு தர்பூசணி கடை இருந்தா அவனை போய் பண்ண தெரியுது. ஏன் ஒரு கல்லூரினா பயமா? பெரிய பெரிய பணக்காரனா பயமா? காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதா? சம்பவம் நடந்தது எப்ப? அந்த கல்லூரி மாணவர்கள் பேசுறாங்க. நேத்து நடந்து இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு கல்லூரி மாணவர்கள் பேசும் அளவுக்கு உங்களோட லட்சணம் இருக்குது. இன்னைக்கு ஒரு மாணவி உசுருனா எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு உங்களுக்குலாம்? ஒரு பிள்ளை இன்னைக்கு ஒரு பிள்ளையா பாக்குறீங்க, அது ஒரு பிள்ளை இல்ல, ஒரு சமுதாயம். நாளைக்கு வரக்கூடிய அந்த குடும்பத்தின் வித்து அந்த பொண்ணு இறந்து போச்சு. யாருக்கு பொறுப்பே இருப்பா? ஏன் ஒரு மனசாட்சி வேண்டாமா? இப்போது வரை செய்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1500 ரூபாய் பணம் காணாம போச்சு, அந்த பொண்ணு 4வது மாடில இருந்து குதிச்சிருச்சு. ஒரு லாஜிக் வேண்டாம். ஒரு 1500 ரூபாய் பணத்துக்கு, அதுவும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு தெரியும் உயிர் எப்படி போகுது வருது பிழைக்குது எல்லாமே படிக்கக்கூடிய அந்த மாணவிக்கு இப்படி போய் யாராச்சும் குதிப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதுவே எனக்கு நம்ப முடியல. ஒரு பொண்ணு 4வது மாடில இருந்து அதுவும் இந்த ஒரு விஷயத்துக்காக குதிப்பாங்களா அப்படின்னு. 1500 ரூபாய் பணத்துக்கு நீ 1 மணில இருந்து 6 மணி வரைக்கும் விசாரணை பண்றீனா நீ உத்தமனா? முதல் இந்த காலேஜ்ல இருக்கவே நீ உத்தமனா? அந்த கல்லூரியில் இருக்கவே நீ உத்தமனா? ஒரு பெண் பிள்ளைகிட்ட பண்ணிருக்கீங்க, அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியா? நீனு இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு நீ விசாரணைன்ற பேர்ல அந்த பிள்ளைய மன உளைச்சல் ஆக்கி இருக்க போட்டு. 17 வயசு பிள்ளை 18 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? பணம் 1500 பணம் 1500 பணத்துக்கு தான் கல்லூரி ரொம்ப அப்படியே திவாலாய் போயிடுமா? இல்லாட்டி ஒரு பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு பேசுற விதம் இருக்கு. சின்ன பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க. எனக்கு இப்ப கல்லூரி நிர்வாகத்துல இந்த காவல்துறை மேலதான் அதிக கோபம் வருது. ஏங்க என்ன நடவடிக்கை? அந்த பிள்ளை இறந்து போச்சு. எனக்கு இறப்பிலை சந்தேகம் வர காரணம் என்னன்னா, அங்க உள்ள ஒரு மாணவர் சொல்றான் தெளிவா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்றான், அந்த பொண்ணுக்கு 2 மணி நேரம் சிபிஆர் பண்ணாதான் சொல்றாங்க. அந்த கல்லூரியில சிபிஆர்ல 2 மணி நேரம் பண்ண முடியாது, 5 சைக்கிள் தான் பண்ண முடியும். அது 1 மணி நேரத்துல தான் பண்ண முடியும். 1 மணி நேரத்துல பண்ண முடியாது. இவங்க 2 மணி நேரம் சிபிஆர் பண்ணதா ஒரு தகவலை சொல்றாங்கன்னு ஒரு கல்லூரி மாணவன் சொல்றான். அந்த பையன் அவன் அடுத்த லைஃப் அவன் காலேஜ் கன்டினியூ பண்ணுவாங்களா விரட்டுவாங்களா அந்த பையன் யோசிக்கல. இந்த உண்மையை அந்த பையன் சொல்லிட்டான். ஆனா இதை இப்போது வரை காவல்துறை கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை சுத்தி பாடியை வாங்கிட்டு போங்க, பாடியை வாங்கிட்டு போ, பாடி வாங்க அனுப்புறவங்க தான் இருக்கீங்க எல்லாரும். என்ன நடந்துச்சு? குத்த நடந்துச்சு, அது யார் குற்றவாளி அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. இப்போது வரை கல்லூரி நிர்வாகத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க நீங்க கூட்டு வந்துறீங்களா? விசாரணை பண்ணீங்களா? இப்போது வரை தகவல் இல்ல. நேத்து சாயந்தரம் அந்த பொண்ணு இறந்தது. இப்போது வரை எந்த ஒரு தகவலும் கிடையாது, எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. இந்த லட்சத்துல பண்ணீங்கன்னா தமிழ்நாடா இருக்காது, சுடுகாடா மாறி போயிடும் சீக்கிரத்துல. இன்னொன்னு இந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புறேன், இது ஃபர்ஸ்ட் சூசைடான்றது டவுட்டா தான் இருக்கு. அது ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் சூசைட்ன்ற எண்ணத்துக்கு நீங்க போகாதீங்க. எதுக்கு இந்த நாட்டில் எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கோம். மீடியான்றது எக்கச்சக்கமாக கிடக்கு. அங்கங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு துக்கம் வருதுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. முதல்ல ஷேர் பண்ணாலே முன்னாடி கேள்வி கேட்க ஆள் இல்லை, இப்போ கேள்வி கேட்க எல்லோருமே இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகள் முதல்ல இந்த தற்கொலை எண்ணத்துக்கு போகாதீங்க. நீங்க இறந்துட்டீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் படுற கவலை கஷ்டம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. நீங்க முதல்ல ஸ்டெடியா இப்ப படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியா பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. என்னுடைய கோபம், அந்த பெண் தற்கொலை செஞ்சிருக்காங்களா அதை இப்போது வரை கண்டுபிடிக்காத காவல்துறை மேல மட்டும்தான். இன்னொன்னு, இந்த கல்லூரி நிர்வாகங்கள், இந்த ஒத்த கல்லூரிக்கு சொல்லல, ஒட்டுமொத்த தனியார் பள்ளி கல்லூரி எல்லாருக்கும் தான் சொல்றேன். நீங்க தான் ராஜா, படிப்புகள் கொடுக்க நீங்க தான் மண்ணாதி மண் என்ற மாதிரி இந்த கல்லூரிகள், தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிகளும் நடந்துகிட்டு இருக்கீங்க.
ஃபீஸ் கட்டலன்னா அதுக்கு நீங்க ட்ரீட் பண்ற விதம் ஒரு மாதிரி இருக்கு, பிள்ளைங்க படிக்கலாம் நீங்க ட்ரீட் பண்ற விதம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளை நீங்க கொடுமைப்படுத்தி இப்படி ஒரு பிள்ளை இல்லை 1000 பிள்ளைகள் இறந்து போயிருக்கு. இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா படிப்புன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க மறைச்சிடுறீங்க எல்லாத்தையுமே. இந்த பிள்ளைக்காவது நீதி கிடைக்குமான்னு தெரியல. எனக்கு தற்கொலையான்றதே இப்ப டவுட்டா தான் இருக்கு. இந்த காவல்துறை இதையா வச்சு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்குமா, இல்ல அந்த தனியார் கல்லூரிக்கு சான்று அடிச்சுட்டு இந்த அரசு இப்படியே இந்த நாட்டு சுடுகாடு ஆக்குமா அப்படின்றத மக்கள் நீங்க இது மேலே விட்டீங்கன்னா வேலைக்காகாது. களத்துல இறங்குங்க. இந்த பெண் பிள்ளைக்கு பாதுகாப்புன்றது ஒத்த பெண் பிள்ளைக்கு இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்து பெண் பிள்ளைக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இந்த பிள்ளைக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கணும். அந்த பெற்றோர்கள் குமுறு அந்த ஒரு பெற்றோரை பார்க்கணும். நான் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பெற்றோரை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கான நீதி கிடைக்குமா இல்ல அப்படியே எப்படி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஒரு திருநெல்வேலி இருந்த ஒரு ஸ்கூல் ஒன்று இந்த மாதிரி இந்த காலங்கள் கடந்து போக போக மக்கள் மறந்துடுவாங்க. நேரத்தில் இதை விடுவீங்களான்னு தெரியல. இந்த பெண்ணுக்கு நீதி இந்த ஒரு பெண்ணுக்கு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய நீதியா இருக்கணும். மக்கள் அதுக்கு நீங்க தொடர்ந்து குரல் கொடுக்கணும், களத்துல நிக்கணும்.